வணக்கம்னா இப்போ வெண்பா டென்டல் கிளினிக்கில் இருக்குங்க. நம்ம பல்லில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதுக்காக செக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். இந்த கிளினிக் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்துட்டு இருக்கையில் ஸோ இந்த கிளினிக் பற்றின டீட்டெயில்ஸ் வந்தது. நம்ம ஊரில் புதுசாக ஒரு கிளினிக்கு, சரி ஓகே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேங்க. இந்த கிளினிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாராபுரம் ரோடு 4 கார்னர் ரணகாளி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்தீங்கன்னா கோபால் டாக்டர் சந்தும்பாங்க. ஸோ இந்த சந்து தான் அது. அதாவது ரணகாளி அம்மன் கோயிலேருந்து டுவோர்ட்ஸ் தாராபுரம் வழியாக வந்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டு. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரைட் சைடில் போர்டு வச்சுருப்பாங்க, வெண்பா டென்டல் கிளினிக்னு சொல்லிட்டு. மார்னிங் 10 to 1, ஈவினிங் 5 to 8 இங்கே வந்து டாக்டர் அவைலபிளாக இருப்பாங்க. அந்த நம்பருக்கு, போர்டில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கெல்லாம். அதே மாதிரி நாமளும் வந்து ஒரு கால் பண்ணோம், சரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் ஒரு 11:30க்கு வாங்கினாங்க. ஸோ நம்ம ஒரு டைம் வந்து கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்ககிட்டையும் நம்ம ஃப்ரீ டைம் கேட்டோம்னா அதுவும் ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்லை இப்போ இமீடியட்டாக நான் வரணும், எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இல்லை ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாங்க. ஸோ கிளினிக் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. எனக்கு என்ன பிரச்சனைக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா, எனக்கு வந்து இந்த எகிரில் ப்ரஷ் பண்ணும்போது லைட்டாக ப்ளீட் ஆகிட்டே இருந்ததுங்க. இது ஒரு ஒரு 1 மந்த் 1.5 மந்த் பக்கமாகவே இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ப்ளீடிங் இருக்குது. சரி ஒரு நாள் 2 நாள் அப்படியே பார்த்துட்டு சரியாக போயிடுன்னு நினச்சா, அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு போட்டு கொப்பளிக்கிறது அது இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன், கை வைத்தியமெல்லாம். ஆனாலும் அது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஓகே வந்து பார்த்துட்டே போயிடலான்ட்டு தான் நாம் இன்றைக்கி செக் பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம். போனோடனே முதல்ல அவங்க பேர் எல்லாமே கேட்டுட்டு, ஏஜ் வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்கான்லாம் கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வேறு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராகவே இங்கே வர்ற பேஷண்ட்டுக்கு முதல்ல ப்ரெஷர் செக் பண்ணிடுவாங்களாம். ப்ரெஷரு, சுகரு அதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லாட்டி அதெல்லாம் நார்மலானதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லபடியாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்மாட்டை ஒன்று கொடுத்தாங்க. உங்களோட பேர், அட்ரஸ் எல்லாம் அதில் எழுதிருங்க. முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுனால அதில் வந்து குறிப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நாமளும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். நல்ல சர்வீஸுங்க, நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த பல்லில் எகிரில் ப்ளட்டு வர்றது கூடவே லைட்டாக இந்த கூலிங் ஏதாவது குடித்தாலோ இல்லை ஏதாவது இந்த சூடாக டீ காஃபியெல்லாம் குடித்தாலுமே கூசுது லேசாக சுறுசுறுன்னு. சரி பனிக்காலமாக இருக்கும் போல் நினச்சிருந்தேன், எனாமெல்லாம் தேஞ்சா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி ஒரு எட்டு வந்துட்டே போயிடலான்ட்டு தான் வந்தாச்சுங்க. வரேங்க சார், வாங்க வரேங்க. பேருங்க சார்? கார்த்திக். ஓகே. ஏஜ் என்னாச்சுங்க? 40 ஆகுதுங்க மேடம். ஓகே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தட்டாங்குளம் வீடுங்க. லைட்டாக பல்லு வந்து ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி அதான் செக் பண்ணிட்டு போயிடலான்னு. சரி சரி சரி. இப்போ எப்படி நம்ம கிளினிக் எப்படி உங்களுக்கு யாரும் ரெஃபர் பண்ணாங்களா? நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். நீங்கள் என்ன என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐடியில் இருக்கேங்க. பார்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. ஓகே ஓகே. மற்ற ஜென்ரலாக வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இந்த சுடுதண்ணி கூலிங்கு அதெல்லாம் குடிச்சா அப்படியே கூசுது. ஓகே. கூச்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்குது. ஓகே. ப்ரஷ் பண்ண உடனேயுமே உங்களுக்கு லைட்டாக அந்த மாதிரி கூச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. மற்ற நைட் டைம் ப்ளீடிங் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகுது, மற்ற மாதிரி எதுவும் இல்லை. வேற எதுவும் இஷ்யூ இல்லை. இப்போ ப்ரஷ் பண்ணால் இதாகிறது. ஓகே. ஸ்மெல் வர மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? ப்ரஷ் பண்ணும்போது. ஓகே. வேற மாத்திரை மருந்து அலர்ஜிஸ் எதுவும் இருக்குங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அலர்ஜிஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமா? ஆச்சா இப்போ 1 இயர் ஆச்சுங்க ஸ்டார்ட் பண்ணி. நம்ம இங்கே 1 இயராக இருக்கோம். முதல்ல கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, நான் பார்த்ததில்லை இந்த பக்கம். ஓகே. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் நான் பார்க்கலான்ட்டு தான். ஓகே. இப்போ ஜென்ரலாக க்ளீனிங் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் எக்ஸாமின் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேங்க. சரிங்க. ஓகே. அங்கே சிஸ்டர் அங்கே உட்கார வச்சு.
நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க? ஜென்ரல் செக்கப்ஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணுறோம். எல்லா பல் கட்டுறது, ரூட் கெனால், வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம், அது பண்ணுவோம். அப்புறம் க்ளீனிங், மற்றபடி இப்போ புதுசாக அலைனர்ஸ்லாம் பண்ணுறோம். அது வந்து நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த விசிபிளாக தெரியாமல் இன்விசிலைன்னு சொல்லிட்டு அதுவும் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி எனக்கு பிடுங்கி இருக்குதுங்க. சரி, ஓகே. அதுக்கு அந்த சந்து மாதிரி லேசாக வந்திருக்கு. அது பிடுங்கி எத்தனை நாள் ஆச்சுங்க? 2 வருஷம். 2 வருஷம் இருக்கும். மற்றபடி அதில் பெயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அது கம்பல்சரி வைக்கணுமா? ஆக்சுவலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பல் இல்லாட்டி நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அதை ஒரு பல் இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த பல்லெல்லாம் வந்து நவுற ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் எதுவுமே பல் எதுவுமே வைக்காமல் இருக்கும்போது முன்னாடி பல் பின்னாடி பல் நகர ஆரம்பிச்சிடும். மேல் பல்லும் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்காது. அப்போ வந்து மேல் பல்லும் நகர்ந்து கீழே வரும். நீங்கள் அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு ஒரு 3-5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது மேல் பல்லையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த மித்த எல்லாமே கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான், அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்கள் கீழே மட்டும்தான் பல் எடுத்திருக்கீங்க, அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது மேல் பல்லையும் நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் கீழேயும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஜெனரலாக பார்த்துக்கிறேன், சரிங்களா? வழி இல்லாதனா பயப்பட வேண்டாம். அழுக்கு தான் நிறைய படிஞ்சிருக்கு, நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஒரு பல் ரொம்ப சொத்தையாகி அதோட வேர் மட்டும்தான் இருக்கு மேலில். மோஸ்ட்டாக அது பல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடும் ஒரு பல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேமேஜாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேம், உள்ள அழுக்கு படிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இதெல்லாம் அழுக்கு, பல்லோட அழுக்கு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அழுக்கு. அதனால தான் அவங்க அந்த எகிறு வந்து வீக் ஆகி ப்ளீடிங் வர்றது, சரிங்களா? எடுத்துக்கலாம். லைட்டாக பூச்சா இருக்கும். எதுவும் பேர் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணோன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்குறனால ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அந்த பல்லில் இருக்கிற அழுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த சவுண்டு வைப்ரேட்டிங் சவுண்டு மாதிரி கேட்கும். ஒரு மாதிரி தண்ணி ப்ரெஷர் மாதிரி வந்து லைட்டாக அப்படியே வேகமாக பல்லில் அடிக்குது. பெயினே இல்லை, ஆனால் பயங்கரமாக கூசுது. நமக்கு தண்ணி சுடு தண்ணியெல்லாம் பட்டாலே கூசும். ஒரு பல்லில் வச்சு பண்ணும்போது கூசாமல் இருக்குங்களா, அதான் கண்ணு இருக்குமா மூடிக்கிட்டேன். அதே மாதிரி இது ஏன் இந்த மாதிரி அழுக்கு படியுது, எகிரில் ரத்தம் வருதுன்னு கேட்டப்போ மேடம் வந்து சொன்னாங்க, இந்த அழுக்கு வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் விடுறது, ப்ரஷ் பண்ணாமல் விடுறதுனால தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. 6 month ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஒரு ஜென்ரல் க்ளீனிங் வந்து நம்ம பழுக்கு பண்ணிட்டோம்னா அழுக்கு இப்படி படியாது. அது படிக்கிறதுனால தான் இந்த எகிறு பிரச்சனை, வீங்கிறது அதெல்லாம் வருதுன்னாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷமே ஆகிப்போச்சு இந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணல. கடைசியாக ஒரு தடவை கடவா பல் மட்டும் ஒன்று பிடுங்கினேங்க. அதுபோக இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு எல்லா வசதிகளும் வச்சுருக்குறாங்க. பல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நல்ல மெடிசின்ஸ் வச்சு அருமையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கே வந்து இன்றைக்கி எல்லாமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு போகிறீங்களோ அதை மட்டும் பார்க்காம, இப்போ நமக்கு வந்து பல்லு கூச்சம், எகிரில் ரத்தம்னு சொன்னோம், அதை மட்டும் பார்க்காம வேறு என்னென்னலாம் உள்ள பிரச்சனைங்கிறத எல்லாம் பார்த்து அது என்ன பண்ணணும், எப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இங்கேயே பண்ணுங்கள் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பல்லை பிடுங்கணுன்னாங்க, ஒரு பல் வைக்கணுன்னாங்க. வேறு ஏதாவது இந்த
பல்லு மேலே கேப் ஏதாவது ரூட் கேனல் பண்ணி போட முடியுமான்னு கேட்டேன். அது இப்போது உங்களுக்கு பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான சஜஷன்ஸ் வந்து மேடம் கொடுத்தாங்க. அதெல்லாமே வேல்யூபுளாக இருந்தது. அதுபோக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளை கேர் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அடிக்கடி வலிக்குதுன்னா சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஊசி போடுறதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, இது தாங்கிக்கிற அளவில் தான் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஜெல்லு மாதிரி இருக்குது தடவிக்கிறீங்களாங்க, இல்லை ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாங்க மேடம், முடியலன்னா வேணால் நம்ம அது பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் நார்மலாக பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கூச்சந்தான் அப்படியே பொறுத்துக்க முடிய வழியே இல்லை, கூச்சம் மட்டும்தான். ஆனால் நல்லா பண்ணாங்க அவங்க. மேக்ஸிமம் அவங்க சொன்னது வந்து இந்த 6 month ஒன்ஸ் வந்து அந்த ஜென்ரல் க்ளீனிங் வந்து எல்லா பல்லையுமே காப்பாற்றிடும் அப்படின்னாங்க. ஸோ இனிமேல் நாம் வந்து ரெகுலராக அந்த 6 month ஒன்ஸ் வந்து போய் அதை பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் அவங்க வந்து நமக்கு க்ளீன் பண்ணுது. ஸோ நாம் வந்து சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்குறோம். ஸோ நல்ல ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டும், ரொம்ப பொறுமையாக நம்மளுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்தாமல் பிரமாதமாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி தேவையில்லாத மெடிசின்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. நமக்கு வந்து மெடிசனே எதுவுமே வேண்டாம், க்ளீன் பண்ணியாச்சு, மவுத் வாஷ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு போய்க்கிங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த எகிரெல்லாம் இறங்குனனால அந்த இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இது ஒரு 6 months ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க திருப்பியும். அந்த டெபாசிட் இன்னமே ரொம்ப படியாமல் இருக்கும். அந்த அழுக்கு வந்து படிகிறது கம்மியாயிரும். அதுக்கு அழுக்குனால தான் உங்களுக்கு அந்த எகிறு வீக்கம், அதுலேருந்து ப்ளீடிங் எல்லாமே. 6 months ஒன்ஸ் க்ளீனிங் ஒரு ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஸ்டெர்லைஸ் பண்ணது. ஒவ்வொரு பேஷண்ட் முடிஞ்சோடனே நம்ம வாஷ் பண்ணி அதில் ஸ்டெர்லைசரில் போட்டுருவோம். வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து க்ளீனிங், ரொம்ப சின்ன சின்ன அழுக்கு இருந்தாலுமே அந்த அல்ட்ராசானிக் க்ளீனிங் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பவுச்சஸில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவோம். ஒரு 1 week கிட்ட கூச்சம் இருக்கும். ரொம்ப சூடாக ரொம்ப கோல்டாக அதுவும் நீங்கள் சாப்பிடுவானா கூச்சத்துக்கான பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 month கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மவுத் வாஷஸ் கொடுப்போம், அது ரெகுலராக யூஸ் பண்ணணும். 6 months இப்போ பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து ஒரு 6 months கழிச்சு நீங்கள் திருப்பியும் வந்து க்ளீனிங் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். ஜென்ரல் செக்கப்பும் நீங்கள் பண்ணிவிட்டு க்ளீனிங் தேவைப்பட்டால் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம். எந்த ப்ரொசீஜருமே நம்ம தேவைப்படும். மெடிசின்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் இருக்கும், அது அதே சப்சைட் ஆயிரும். ஒரு 2-3 daysல அதே கம்மியாயிடும். மவுத் வாஷ் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். டக்குன்னு அந்த கம்ஸ் எல்லாம் இறங்கிறதுக்கு அட் அ டைம் வந்து எல்லாமே வராது, டைம் எடுக்கும். ஓவர் த பீரியட்ல வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸும் இருக்குது. உங்களோட மெயின்டெனன்ஸ் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் லாங்கிவிட்டி இருக்கும். எவ்வளோ நாள் நமக்கு வருது அப்படிங்கிறது. எந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணீங்கனாலும் நம்மளோட சைடு இருந்து ஒரு ரொம்ப நாளாக நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டு படிஞ்சது இல்லைங்களா. ஆமாம், அதனால அந்த எகிரெல்லாம் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு கூச்சமும் கூட ரொம்ப கீழே இறங்கி இருக்கு. அந்த எகிர் வந்து கீழே இறங்கி இருக்கு. அப்போ வந்து என்னன்னா மேலே இருக்க லேயர் வந்து தெரியறனால தான் உங்களுக்கு எதுபட்டாலும் கூச்சம் இருக்கும். ஓகே, சரிங்க மேடம், நான் வரேங்க. பார்த்துட்டு நடுவில் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ப்ரஷிங் ரொம்ப ஜாஸ்தி அழுத்தி தேய்க்கக்கூடாது. சில பேர் என்னன்னா அழுக்கு போகட்டும், அழுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுத்தி தேய்ப்பாங்க. அப்போ வந்து பல்லு தான் தேஞ்சு போகும், க்ளீனிங்லாம் ஆகாது. அது வந்து நார்மல் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் எல்லா சர்ஃபேஸும் படுற மாதிரி ப்ரஷிங் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. 3 months ஒன்ஸ் ப்ரஷ் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். ஜெனரலாக நான் பண்ணிக்கிறேன். நடுவில் ஏதாவதுன்னா நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நமக்கு ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சதுங்க. ஸோ நமக்கான தகவல் எல்லாமே டாக்டர் வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க. ஃபீஸுமே அந்த சார்ஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் சார்ஜ் தான். இந்த க்ளீனிங், ஜென்ரல் க்ளீனிங் சார்ஜ் வந்து ஒவ்வொருத்தருடைய செஷன் பொறுத்து, என்ன டைம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் பேசிக்கங்க. நமக்கு வந்து அந்த மவுத் வாஷ் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து புதுசாக வந்தால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பல்லுகளில் பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மறக்காமல் வாங்க.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்குள்ளே தொடர்ந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.